வெல்கம் டு ஹுசைன் மீடியா. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்துட்டு அவுட்டிங், அதாவது வந்து லோக்கல் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ச்சேஸ். இது வந்து லோக்கல் ட்ராவல் விளாக். என்ன சொல்லுங்கள் ரைஸ். ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் வச்சு தான் வெளியே போகிறோம். சண்டே வெளியே போயிட்டு சும்மா என்ஜாய் பண்ணிட்டு சும்மா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு ஒரு பிளான். ரைஸ் இந்த விளாக் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது உங்களை பற்றி. ஓகே, மாடு வந்து ரிலாக்ஸ் பண்ணிருக்கு தண்ணியில். ஃப்ரூட் ஜூஸ் சொல்ல, வெயிலுக்கு ஃப்ரூட் ஜூஸ் போட்டு கரெக்டாக ஆகிதா? இன்னும் எவ்வளோ தூரம்டா இருக்குது சுயமா பஸ் ஸ்டாண்டுக்கு? 1 கிலோமீட்டர்ஸ் தான். என்னடா சுயமா மசாலா பண்ண பிடிக்குது? காட்டு 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 காட்டு. இதான் பஸ் ஸ்டாண்ட். இஞ்சிட்டி தான்ப்பா, தரமாக இருக்கும். போன வைட்டா பேசி பேசி டார்ச்சர் பண்ண. சரி பிள்ளையார் பார்ப்போம். பிள்ளாள்கிட்ட பேசுகிறாரு. பிள்ளாள் இந்த வீடியோ பார்ப்பாரு. மின் பேருந்து எலக்ட்ரிக் பஸ். எலக்ட்ரிக் தானே பஸ்ஸு? பார்த்துக்கோ, நம்ம பஸ் வருதான்னு பார்த்துக்கோ. போட்டிருக்கு முன்னாடி. இப்போ பீச் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. மணி 1 மணி ஆச்சு. அடுத்து வந்து சாப்பாடை போட்டு ரூம் போயிட்டு ரூம்லாம் போகணும். 5 மினிட்ஸ் போயிட்டு வந்துடும்டா. நான் வர சொல்லியுமா ரூம்? ஐ எம் நாட் கம்மிங். இதுதான் இந்தியன் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் நினைக்கிறேன். ஃபைனலி ரீச்டு டெஸ்டினேஷன் மண்ணடி ஹெட் ஆஃபீஸ். இந்தியன் பேங்க் ஹெட் ஆஃபீஸ். என்ன மத்துருப்பாக கடை, லெஸ்ஸி ஸ்பாட். கடையை பூட்டி இருக்கு. பேசலாம் ரமந்தலா. என்ன எஸ்எம்எஸ் எப்படி இருக்கிறியா? ஏசி ஹாரிஸு என்ன அவுட்டிங் வந்திலோ? ஹாரிஸு வெயில் எப்படி இருக்குது? சென்னை வெயிலாக தான் இருக்குது. திடீர்னு மழை பெய்யும். ஊரில் உள்ளவங்களாம் ஹாய் சொல்லுங்க. போட்டு விடுங்க. சரி ரைட் போமாப்பா. சரி பார்ப்போம். ஒரு வேலையை வந்தோம். அப்படியே பீச் போயிட்டு அப்படியே கிளம்பலாம். பார்த்துக்கிறீங்களா? ஃபோன் அடிக்க மாட்டேங்குது. ஏதோ ஃபோன் அடிக்க மாட்டேங்கிறியா யூடியூபரு? ரைட் வரவா? 50 ரூபா பீஃப் பிரியாணி. பிரியாணிக்கு ஒரு வரலாறு இது கைஸ். சரியான நிறைய குவாண்டிட்டில கம்பெனி இது கடை ஓபன் பண்ணாப்ல. ஓபன் பண்ணிட்டு இவர் ஃப்ளட் டைம்லயுமே கடை போட்டுட்டாரு. மக்களுக்காக வந்து ஒரு ரைட் சென்னை பண்றாப்ல. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, எல்லாருக்காக தான் பண்றேன், காசுக்காக நான் பண்ணல. சென்னை வெள்ளத்துலயுமே பாய் வந்து கடை போட்டு பிரியாணி சேல் பண்ணிருக்காங்கப்ல. வெள்ள டைம்ல போட்டுட்டாப்ல. போய் இதை பிரிச்சு அடிச்சுட்டு தம்பி வேமா கிளம்பணும்ப்பா. சரியா? வேமா கிளம்பிடுறேன். மிஸ்டர் சுலைமான் லஞ்ச் பீஃப் பிரியாணி கிட்ட காமிங்க. 50 ரூபா தான். குவான்டிட்டி பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. 2 தான் சாப்பிடலாமா? வேண்டாம். கேமராமேன் கூட சாப்பிட வர மாட்டேங்கிறாங்க. எக்ஸலன்ட் ஹோட்டல் ஆப்போசிட். சவுகார்பேட். இல்லடா, வீடியோ எடுக்கணும்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ்மெண்ட் ஆகும். நீ என்ன வாங்க வந்துக்கிறா? ஸ்டேஷனரி ஐட்டம்டா. ஸ்டேஷனரி ஐட்டம். சேனியா ஜுவல்லர்ஸ் நம்ம ஊருக்கு. சவுகார்பேட் ஜாமான் வாங்க வந்தால் டைம் லேட் ஆச்சு. அதோட சரி நம்ம கிளம்பிடுவோம். நம்ம டெஸ்டினேஷன் நம்ம என்ன பிளான் பண்ணோமோ அதுக்கே கிளம்பிடுவோம்னு சொல்லி கிளம்பியாச்சு. எங்கே நம்ம ஷேர் ஆட்டோவில் ஏறினோமோ அங்கேயே வந்தாச்சு.
திரும்ப மண்ணடி வந்தாச்சு. மண்ணடி வந்து இப்போ குயின் ட்ராவல்ஸில் பார்சல் போட்டு நம்ம அடுத்து என்ன டார்கெட் பண்ணமோ அதை நினச்சிட்டு டார்கெட் அச்சீவ் சுலைமா. குயின் ட்ராவல்ஸில் பார்சல் போட்டு உடனே கிளம்பிடுவோம். சரியா? லேட் ஆயிருண்டா. திரும்ப நம்ம மண்ணடி வந்தாச்சு காய்ஸ். ஒரு பார்சல் போட வேண்டியிருக்கு. பார்சல் போட்டு பிரியாணி கடையில் வேறு எதுக்கு போகிறோம். ஒரு வழியாக மண்ணடி வந்து குயின் ட்ராவல்ஸில் பார்சல் போட்டாச்சு. நான் அப்பளையே சொன்னேன் பார்சல் போடுறா, வேறு வேலையை முடிச்சுட்டு போவோம் அப்படின்ட்டு. அவன் மட்டும் அலைகிறது இல்லாம இது வீடியோக்கு அவசியமா என்னையும் அலை வச்சு காலை உடைக்கிறான், பழி வாங்குறான். போண்டா எடுத்தாச்சுடா. அந்த வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ மெரினா பீச்லேயும் நம்ம வீடியோ எடுத்துட்டு சில வேலைகளை முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு.